ஆரம்பிக்கலாமா? வெல்கம் டு த ஷோ லைட் கேமரா ஆக்ஷன். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். ஸோ தமிழ் சினிமா வரலாற்றிலே இதுவரையும் வராத அளவுக்கு ஒரு சூப்பரான டபுள் ஆக்ஷன் மூவி. ஸோ அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல, ஆல்ரெடி நிறைய படம் வந்திருக்கு. ஏன் நம்ம ஹீரோ நடிச்சே இது 3வது டபுள் ஆக்ஷன் மூவி. அது என்ன படம் அப்படின்னு கேட்குறீங்களா? ரெட்டத்தில் எஸ். அதாவது ட்ரைலர் அப்போவே பார்த்துட்டு கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். பட் வார்த்தலைவா வா அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று நம்ம தேட்டருக்குள்ளே போனால் நம்மளை வச்சு செய்யின்னு செஞ்சுட்டாங்க. முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ என்ன கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரொம்ப பெருசாலாம் இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றில் டபுள் ஆக்ஷன் மூவியில் ரொம்ப இத்துப்போன ஒரு கதைக்களம் தான். அதை தான் வச்சு நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அதுவும் எனக்கு படத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மியூசிக் நமக்குள்ள மண்டையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. எஸ், ஸ்டைலிஷான ஆக்ஷன் மாஃபியா அடி ஒரு யங்ஸ்டரான மூவி இல்லையா? ஸோ ரிவெஞ்சு டபுள் ஆக்ஷனு எல்லாம் ஒத்தி போகுது அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் தென் எஸ், ரெட்டத்தலை ரொம்ப எதிர்பார்த்து நம்ம ஹீரோடைய ஓகே, நம்ம ஒரு ஃபேவரட் பர்சன் நல்லா கதையை சூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்பி தான் போனேன். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, டேரக்டர் சார், அதாவது கிரிஷ் திருமுருகன் அவர்களே, சின்ன வயசுல அனாதையா இருக்கிற நம்ம காளிக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ஷியா மேல ஒரு ஒரு காதல், சரி அவளுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளியும் தற்கொலை முயற்சிலாம் அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்படி கூட வளர்ந்துட்டு இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து ஆண்ட்ரியா என்னை மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வறுமையில இருக்கேன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரி அவங்களுடைய இடத்துல வந்து பேசுறாங்க. நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், காதல் இருந்தால் வாழ்ந்துட முடியுமா, சோத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக கேட்குறாங்க. எல்லாம் ஒரு நியாயமான ஒரு விஷயமா தான் இருக்கு. பட்டு நம்ம காளி என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு எதுவுமே தெரில. வரும்போதே ஒரு சின்னதா ஒரு மைல்டா ஒரு மெடிக்கல் பிரச்சனையோட தான் வராரு அப்படின்னு மட்டும் காமிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் யாருமே இல்லாத பீச் ரோட்ல, அதாவது நம்ம பாண்டி ராக் பீச் ரோட்ல, அதுவும் நைட் 12 மணிக்கு மேல ஓவர் ஸ்பீட்ல வந்து ஒரு கார் இடிக்குது. நம்ம ஹீரோ சுத்தி வந்து ஒண்ணுமே அவன் சூப்பர்மேன் மாதிரி நினைச்சு இது பண்றாரு. அங்க இன்னொரு அதாவது உபேந்திரா காளி 2 பேரும் மீட் பண்ற சீன் எப்பேற்பட்ட ஒரு சீன் அப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னங்க சார் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் யாரு என்ன எப்படி அவரு தெரியறதுக்கு முன்னாடியே ஸோ 2 பேரும் மிங்கிள் ஆகுறாங்க. மிங்கிள் ஆகி அப்படி ஓகே நீ இந்த வருஷன்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு உபேந்திரா வேற ஒரு பிளான் போறாரு. காளி அவங்க லவ்வரை எடுத்துட்டு காமிச்சு அதுக்கப்புறம் லவ் சொல்றதுக்காக சம்பவத்தை பண்ணி விட்டுறாரு. உபேந்திரா யாரு அதுக்கப்புறமா வந்து தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. சேம் லாஜிக், பணத்தை வீசினா போலீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதாவது ஒரு கேரக்டரும் காமிச்சிட்டீங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த போலீஸ் கேரக்டரை காமிச்சிங்க. இப்படி பல கேரக்டர் வந்து போகுது. ஆனா அந்த கதையில வந்து ஒரு பிடிப்பானவே இல்லாம அந்த கேரக்டர் மேல இந்த கேரக்டர் மாஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா தமாஸ் பண்ணிட்டு போயிட்டு மாதிரியே இருக்கு. அட்லீஸ்ட் உபேந்திரா கிட்டயாவது நான் எதிர்பார்த்தேன் பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருக்கும் போல வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வச்சு செஞ்சீங்க எங்களை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கு புரியல என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட் ஃபிலிம், ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ இருக்காரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் ஜென்ரேட் பண்ணி வீடியோ மேக் பண்றீங்க, அதுவும் இவ்வளோ பெரிய இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லயாவது வந்து உங்களுடைய விஷுவல் மூலயமா கன்வே பண்ணியிருந்தா சூப்பராக இருக்கும். டைலாகுமே பெருசாக இல்லை, பின்னாடி கதைக்களமும் வந்து பெருசாக இல்லை. ஒரு கேரக்டர் அந்த எமோஷனும் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. ஈஸியாக வந்து ஒரு ஆக்ஷன் படத்தில் என்ன முக்கியம் அப்படின்னா ஆக்ஷன் தான் முக்கியம். எஸ், அது எவ்வளோ கன்வின்சிங்காக அந்த ஆக்ஷன் நம்மளை வந்து அப்படியே கட்டி போட்டுட்டீங்கன்னா, இந்த ஒரு சீன் இருக்கு பாரு, இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு பாரு, பயங்கரமான கேமரா இருக்குல்ல, ஸ்டென்ட்டே வந்து சூப்பராக இருந்துச்சு, தெறிக்க விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசணும். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை, தூங்கிட்டேன். அந்த நிலைமை தான் வந்து எனக்கு இருந்துச்சு. என்னடா அது ஆக்ஷன் படத்துல தூக்கம் வருது அப்படின்ற நிலைமை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலாம் வந்து ஆக்சுவலா அந்த கோவால இருக்கிற பெரிய டான் அவருடைய ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவருக்கும் நம்ம காலிக்கும் ஒரு 3-4 வாட்டி சண்டை வருது. 4வது வாட்டியா தான் கொள்றாரு. 4வது 3 வாட்டியுமே விட்டுடுறாரு. அது நல்ல நல்ல சான்ஸ் கிடைச்சும் வந்து விட்டுடுறாரு. ஏன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது ஒரு டைம் வரும் போல, கிளைமேக்ஸ் அப்பதான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் மறுபடியும் ஒரு அடுத்த பார்ட்டுக்கான ஒரு லீட், பயங்கரமான வந்து காளி, அவன் பேர் காளி இல்லை ஜான் பிராவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் சீன். கிட்டத்தட்ட மொத்த டியூரேஷனுமே
அப்படி நம்மள இழுத்து கட்டி போட்டு வச்சு அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. மொரார்லெஸ் அந்த அதான் சொன்ன மாதிரி தான் பில்லா அப்படிதான் நமக்கு வந்து நினைவுக்கு வந்து வந்து போகுது. அதெல்லாம் தாண்டி அங்கங்க வந்து அந்த ஃப்ரேம்ஸ் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா அழகா அப்படி காமிச்சிருந்தாங்க. என்ன படத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா தனுஷ் அவர்கள் தான். படத்துல எனக்கு சம்மந்தமே இல்லாம தனுஷ் பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்க. சம்மந்தமே இல்லாம பேசல. அவர் பாடிய அந்த கண்ணம்மா கண்ணம்மா சாங் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்ல ஆங்கிளா வச்சு பயங்கரமா வந்து வாங்க சார் ஃபாரின் பில்லுன்னு சொல்லிட்டு ஃபாரின்ல போயிட்டு உருப்படியா பண்ண படத்துல அப்படின்னா அது மட்டும்தான். சாம் சிஎஸ் உடைய மியூசிக்ல அது ரொம்ப அருமையாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை அடுத்தது பாவம் சாம் சிஎஸ் அவர்களுடைய நிலைமை தான். ஏன்னா படம் முழுக்கவே பாவம் டிராவல் பண்றாரு. அவரும் எவ்வளவோ பிஜிஎம்லாம் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி வந்து பில் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு எனக்கு எந்த இடத்துலயும் இல்ல ஸ்கோர் பண்றதுக்கு எனக்கு எந்த இடத்துலயுமே வாய்ப்பு இல்லாதனால மனுஷன் தவிச்சு ஒரு எப்படியோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பாஸ் மார்க் வாங்கிருக்காரு மியூசிக் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. ஸோ சில வரைகளில் வந்து ரெட்டைத்தலையை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டைலிஷான பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கும் ரெட்டைத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போனேன். பட் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லவே இல்லை. படத்துல கதையங்கடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு கேரக்டருக்குமான ஒரு அந்த கேரக்டரான ஒரு ஸ்டோரி, அந்த கேரக்டர் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணவே இல்லை. இப்படி படத்துல லேக் மேல லேக் பல லாஜிக்கான லூப்ஸ் வந்து எங்க போய்கிட்டே இருக்கீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு கூரையுமே ஒழுங்கா வந்து இல்லாம வெறுமனே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இது நடுவில் நம்ம இரிட்டேட்டிங் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏஐ ஜென்ரேட் பண்ணி வீடியோஸை வந்து மேக் பண்ணி அவ்வளோ பெரிய படத்துக்கு வந்து வச்சுது. அண்ட் தென் முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளா வந்து என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒட்டுமொத்தமா இப்படி ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்மள தியேட்டர்ல பார்க்க முடியாத நிலைமைக்கு தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பீட் பண்ணி அருண் விஜய் மறுபடியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். இப்படிதான் இருந்துச்சு ரெட்டத்தலை. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ரெட்டத்தலை பார்த்துட்டு என்னென்ன ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம புலிகேஸ் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.